அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்டுத்தீயின் காரணமாக சுமார் 10,000 ஹெக்டேர் தீயில் கருகி நாசமாகி உள்ள நிலையில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். எண்ணற்றோர் காயமுற்றுள்ளனர். சுமார் 1,30,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடற்கரை பகுதியில் உள்ள வன பகுதியில் காட்டுத்தீ பரவத் தொடங்கியது. பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அமெரிக்க தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இத்தீயில் ஹாலிவுட் முக்கிய திரை நட்சத்திரங்களில் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் உட்பட பலரின் வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின. இந்நிலையில் மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் SPM தேர்வுக்கான வரலாற்று பாடத்தின் முதல் தேர்வுத்தாளும் 2வது தேர்வுத்தாளும் தேர்வுக்கு முன்னரே வெளியாகிவிட்டதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டதில் அக்குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ள தேர்வுத்தாள்கள் போலியானவை என்பதும், அதில் காணப்படும் கேள்விகள் 2024 SPM வரலாற்று பாடத்திற்கான கேள்விகள் அல்ல என்றும் கல்வி அமைச்சு நேற்று விளக்கியது. இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டு குறித்து மாணவர்கள் கலக்கமடைய தேவையில்லை என்றும், தேர்வெழுதுவதில் அவர்கள் முழு கவனம் செலுத்தி வர வேண்டும் என்றும் அது அறிவுறுத்தியது. மாவட்ட ரீதியில் நகராண்மை கழகத்தின் கண்காணிப்பில் இருந்து வரும் வாகனம் நிறுத்தும் இடங்களில் கட்டணம் செலுத்தாமல் வாகனங்களை நிறுத்தி வைத்த குற்றத்தை எதிர்நோக்கி வரும் வாகன ஓட்டிகளுக்கான அபராத தொகையை செலுத்துவதற்கு வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கோலாலங்கட் நகராண்மை கழகத்தின் தலைவர் முகமது ஹஸ்ரி நோர் முகமது தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் இறுதி வரை வாகனம் நிறுத்துமிடம் குற்றத்திற்காக அபராத கடிதங்கள் பெற்று இதுவரை அதற்கான அபராத தொகையை செலுத்த தவறியுள்ள வாகன ஓட்டிகள் நகராண்மை கழகத்தின் வாகன நிறுத்துமிட கட்டணம் செலுத்தும் பகுதியில் தங்களது அபராத தொகையை செலுத்த வரும் போது அவர்களுக்கு மொத்த அபராத தொகையில் 15 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இலக்கிடப்பட்ட ரோன் 95 வகை மானிய விலை பெட்ரோல் குறித்து அரசாங்கம் நடத்தி வரும் ஆலோசனை இறுதி கட்டத்தில் உள்ளது என்றும், வரும் வாரங்களில் அந்த விவகாரம் குறித்து அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். மானிய விலை ரோன் 95 ரக பெட்ரோலை பெறுவதற்கான தகுதி மற்றும் அமலாக்கம் குறித்து அரசாங்கம் தீர்மானிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேவைப்படும் குடும்பங்களுக்கு மட்டுமே மானிய விலை பெட்ரோல் கிடைப்பதை புத்ராஜயா உறுதிப்படுத்தும் என்று அவர் கூறினார். IS பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண்ணுக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. தொழிற்சாலை ஊழியரான சுகைனா சர்வான் எனும் 46 வயது அப்பெண் மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டன. ஒவ்வொரு குற்றத்திற்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிபதி ஜமீல் உசேன் விதித்தார். நகர்ப்புறங்களுக்கு படையெடுக்கும் குரங்குகளை மனிதாபிமான முறையில் கையாள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதி ஒன்றுக்குள் நுழைந்த குரங்குகளை கொல்வதற்கு குடியிருப்பு வாசி ஒருவர் விஷம் கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம்களை அந்த விலங்குகளை நோக்கி தூக்கி எறிவதை காட்டும் காணொலி ஒன்று பரவலாகி வருகிறது. இது மனிதாபிமானமற்ற செயல் என்றும், அந்த விலங்குகளை விரட்டி அடிப்பதற்கு வேறு நல்ல வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் மலேசிய இயற்கை வள சங்கத்தின் கௌரவ செயலாளர் பேராசிரியர் டாக்டர் சோங் ஜூ லியாங் குறிப்பிட்டுள்ளார். வன விலங்குகளை கொல்வதும் அவற்றுக்கு விஷம் வைப்பதும் சித்திரவதை செய்வதும் குற்றமாகும் என்றும், இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சம் 10 லட்சம் வெள்ளி வரை அபராதம் மற்றும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.